தமிழ் மொழி தெரிந்த மக்களுக்காக அல் குர்ஆனுடைய வசனங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில். அல்லாஹ் நமது அமலை பொருந்திக் கொள்வானாக. விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஓதுகிறேன். நம்பிக்கையாளர்களே, தாமாக செத்தது இரத்தம், பன்றியின் மாமிசம், அல்லாஹு அல்லாத வேறு பெயர் கூறப்பட்டவை ஆகியவற்றைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான். ஆதலால் எவரேனும் வரம்பு மீறாமலும் பாவம் செய்யும் நோக்கமில்லாமலும் இருந்து இவற்றை புசிக்க நிர்பந்திக்கப்பட்டு விட்டால் அது அவர் மீது குற்றமாகாது. நிச்சயமாக அல்லாஹு மிகவும் மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன். எவர்கள் வேதத்தில் அல்லாஹ் இறக்கியவற்றை மறைத்துவிட்டு அதற்கு விலையாக சொற்ப தொகையை பெற்றுக்கொள்கின்றனரோ அவர்கள் நிச்சயமாக தங்கள் வயிற்றில் நெருப்பை நிரப்பிக் கொள்கிறார்கள். மறுமையில் அல்லாஹு அவர்களுடன் விரும்பி பேசவும் மாட்டான். அவர்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி வைக்கவும் மாட்டான். அவர்களுக்கு மிக்க துன்புறுத்தும் வேதனைதான் உண்டு. இவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக தண்டனையையும் விலக்கி வாங்கி கொண்டவர்களாவர். நரக நெருப்பை இவ்விதம் அவர்கள் சுவைத்து சகிக்கும்படி செய்தது எதுவோ? இதன் காரணம் நிச்சயமாக அல்லாஹ் முற்றிலும் உண்மையாகவே வேதத்தை இறக்கியிருக்க சொற்ப தொகையை பெறுவதற்காக அதன் வசனங்களை மறைப்பதுதான். மேலும் வேதத்தை புரட்டுகிறவர்கள் நிச்சயமாக நேர்வழியை விட்டு பிரிந்து வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். மேற்கிலோ கிழக்கிலோ உங்கள் முகங்களை நீங்கள் திருப்பிவிடுவதனால் மட்டும் நன்மை செய்தவர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். உங்களில் எவர் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் மறுமை நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு தனக்கு விருப்பமுள்ள பொருளை அல்லாஹ்வுக்காக உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசகர்களுக்கும் விடுதலை விரும்பிய அடிமைகள் கடன்காரர்கள் ஆகியவர்களுக்கும் கொடுத்து உதவி செய்து தொழுகையையும் கடைபிடித்து தொழுது ஜக்காத்தும் கொடுத்து வருகிறாரோ அவரும் வாக்குறுதி செய்த சமயத்தில் தங்கள் வாக்குறுதியை சரிவர நிறைவேற்றுவர்களும் கடினமான வறுமையிலும் நோய் நொடிகளிலும் கடுமையான போர் நேரத்திலும் பொறுமையை கைகொண்டவர்களும் ஆகிய இவர்கள்தான் நல்லோர்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் உண்மையானவர்கள். இவர்கள்தான் இறையச்சமுடையவர்கள். நம்பிக்கையாளர்களே, கொலை செய்யப்பட்டவர்களுக்காக பழி வாங்குவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆகவே கொலை செய்யப்பட்டவன் சுதந்திரமானவனாயின் அவனை கொலை செய்த சுதந்திரமானவனையே கொலை செய்யப்பட்டவன் அடிமையாயின் அவனை கொலை செய்த அந்த அடிமையையே கொலை செய்யப்பட்டவள் பெண்ணாயின் கொலை செய்த அந்த பெண்ணையே நீங்கள் கொலை செய்துவிடுங்கள். ஆயினும் பழி வாங்கும் விஷயத்தில் ஒரு சிறிதேனும் அக்கொலையுண்டவனுடைய சகோதரரால் மன்னிக்கப்பட்டு விட்டால் மிக்க கண்ணியமான முறையை பின்பற்றி அவனை கொலை செய்யாது விட்டுவிட வேண்டும். பழி வாங்குவதற்கு பதிலாக கொலையாளி ஒரு தொகையை தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த நஷ்டஈட்டை தயக்கமின்றி நன்றியோடு தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த நஷ்டஈட்டை தயக்கமின்றி நன்றியோடு அவன் செலுத்திவிட வேண்டும். இவ்வாறு நஷ்டஈட்டை அனுமதித்திருப்பது உங்கள் இறைவனுடைய சலுகையும் அருளுமாகும். இவ்வாறு நஷ்டஈட்டை பெற்றுக்கொண்டதற்கு பின் எவரேனும் வரம்பு மீறி நஷ்டஈடு கொடுத்த கொலையாளியை துன்புறுத்தினால் அவனுக்கு மறுமையில் மிக்க துன்புறுத்தும் வேதனையுண்டு. அறிவாளிகளே, கொலைக்கு பதிலாக பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கையுண்டு. ஏனென்றால் பழி வாங்கி விடுவார்கள் என்ற பயத்தால் கொலை செய்ய கருதுபவனும் அவனால் கொலை செய்ய கருதப்பட்டவனும் தப்பித்துக் கொள்ளலாம். நீங்கள் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து விலகி அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். நம்பிக்கையாளர்களே, உங்களில் எவருக்கும் மரணம் சமீபித்து அவர் பொருளை விட்டுவிட்டு இறப்பவராகவும் இருந்தால் அவர் தன் தாய் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் நியாயமான முறைப்படி பொருள் சேர்வதற்காக மரண சாசனம் கூற விதிக்கப்பட்டிருக்கிறது. இது இறையச்சமுடையவர்கள் மீது கடமையாகும். மரண சாசனமாகிய அதை கேட்டதற்கு பின்னர் எவரேனும் அதை மாற்றிவிட்டால் அதன் பாவமெல்லாம் மாற்றியவரின் மீது சாரும். நிச்சயமாக அல்லாஹ் மரணிப்பவர் கூறும் சாசனத்தை நன்கு செவியுறுபவன், அதை மாற்றும் பாவிகளின் செயலை நன்கறிந்தவன். ஆனால் மரண சாசனம் கூறியவரின் சாசனத்தில் அனிதம் அல்லது தவறு இருப்பதை எவரேனும் பார்த்து பயந்து அந்த சாசன பொருளை அடையக்கூடியவர்களுக்கிடையே சமாதானம் செய்து அதை மாற்றிவிட்டால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க கருணையாளன் ஆவான். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம்.
குறிப்பிட்ட நாள்களில் தான் நோன்பு நோற்பது கடமையாகும். ஆயினும் அந்நாள்களில் உங்களில் யாராகிலும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அவர் நோன்பு நோக்க வேண்டியதில்லை. அதை ரமலான் அல்லாத மற்ற நாள்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும். தவிர ஏதாவது ஒரு காரணத்தினால் நோன்பு நோக்க சிரமப்படுவர்கள் அதற்கு பரிகாரமாக ஓர் ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும். எவரேனும் நன்மையை நாடி பரிகாரத்திற்குரிய அளவை விட அதிகமாக தானம் செய்தால் அது அவருக்கே நன்மை. ஆயினும் பரிகாரமாக தானம் கொடுப்பதை விட நோன்பின் நன்மையை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பு நோற்பதே உங்களுக்கு சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். சதக்கல்லாஹுல் அலீம்.